श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் 3வது ஸ்லோகம். மம யோனிர்மஹத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. கடந்த வாரம் இந்த அத்தியாயம் ஆரம்பித்து உபோத்காதம் கொஞ்சம் முன்னோட்டமாக சில விஷயங்களை பார்த்து அப்புறம் முதல் இந்த 3 ஸ்லோகங்களோட அர்த்தத்தினையும் பார்த்தோம். முதல் பகவான் அர்ஜுனன்கிட்ட பேச விரும்புகிறாரு. அது தெரிவிச்சுட்டு நான் உத்தமமான ஞானத்தினை உனக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னார். உத்தரம் அண்ட் உத்தமம். உத் అనేది கர்ம யோகத்துக்கு சம்பந்தப்பட்டது. உத்தரம் అనేది உபாசன யோகத்துக்கு சம்பந்தப்பட்டது. உத்தமம் అనేది ஞான யோகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்படின்னா இது தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இனிமேல் தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவுமே இல்லையோ, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஞானத்தை நானும் சொல்ல போகிறேன். இதுதான் முனிவர்கள் எல்லாரும் அடைஞ்சி அவங்க ஜீவன் முக்தர்களும் விதேக முக்தர்களும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பகவான் பேசியிருக்கார். இந்த அத்தியாயம் 3வது அத்தியாயத்துக்கு சம்பந்தம் இருக்கின்றது. அந்தந்த அத்தியாயம் தனியாக அது பூர்ணமாகவே இருந்தால் கூட இந்த அத்தியாயத்துக்கு பீஜ ஸ்லோகம் அங்கே இருந்தது. ஆத்ம அனாத்ம விவேகந்த முக்கியமான விசாரம், என்கொயரி. அப்படி சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜீவி ஒரு பிராணி கூட 2 சேர்ந்து தான் அங்கே ஒரு பிராணி ஜீவி நமக்கு காணப்படுறது. காம்பினேஷன் ஆஃப் 2. ஒன்று என்ன, சேத்தன ஆத்ம வஸ்து அண்ட் அச்சேதன அனாத்ம தத்துவம். சேத்தன ஆத்ம தத்துவம் அண்ட் அச்சேதன அனாத்ம தத்துவம். இது எப்படின்னு சொன்னால் உதாரணம் கேட்டால் நல்லா புரியும். கண்ணுக்கு காணப்படுற ஒரு பல்பு எரியறது, வெளிச்சம் தெரியறது அப்படின்னு சொன்னால் அந்த காணப்படுற பல்பு வெளிச்சம் வரத்துக்கு காரணம் பல்பாவது ஃபேன் ஆவது, அதுக்கு பின்னாடி கரண்ட் இருக்கணும். அப்போதான் அந்த பல்பு ஃபேனுடைய ஒரு பிரயோஜனம், அது வெளிச்சம் காட்டுறதோ இல்லைன்னா சுற்றி காற்று கொடுக்கறதோ அந்த ஃபேனு செய்யும். அப்போது இந்த உதாரணம் இப்போது அப்படி இருக்கும்போது அனாத்மா அப்படின்னா ஜடமான அந்த பொருள் ஃபேன் ஆவது பல்பாவது, அதுக்கு பின்னாடி சேதனமான ஆத்ம தத்துவம் கரண்ட் இருந்தாதான் அது அங்கே வியக்தமாகிறது, பிரயோஜனப்படுறது. அதே மாதிரி இப்போது இந்த உதாரணத்தினை திருஷ்டாந்தத்தினை தார்ஷ்டாந்தமாக நமக்கு எடுத்துக்கும் போதும் ஒரு கண்ணுக்கு காணப்படுற ஒரு ஜீவி ஒரு பிராணி, அதுக்கு பின்னாடிக்கு கண்ணுக்கு காணப்படாத ஒரு சைத்தன்யத்தினால தான் பிரவர்த்திக்கிறது. அப்போது அனாத்ம ஷரீர மனசனே எக்யூப்மெண்ட்டு
அதுக்கு பின்னாடி ஆத்மா ஆன சைத்தன்ய தத்துவம் கரண்ட் மாதிரி இருந்து அது நீ சைத்தன்யவந்தம் பண்ணாதான் இங்கே வெளிச்சம் வரும். அப்படின்னா இந்த பிராணி இதோ இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் பேசுறது எல்லாம் செய்யும். அதனால in every visible living being there is a invisible ஆத்மா. அதனால ரெண்டுத்துடைய காம்பினேஷன் தான் நம்ம எல்லோரும். அப்படி இருக்கும்போதும் இங்கே பாயிண்ட் என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த அனாத்மா శరీరం మనం అనే இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வந்து நான் உபயோகப்படுத்துகிறே. பாடி மைண்ட் இஸ் மை இன்ஸ்ட்ருமெண்ட். நான் அதை சரியான விதத்தில் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் விஸ்டம், அறிவு. அப்படி இல்லாமல் இந்த சரீரம் உடல் மனம் உடல் தான் இது நான் தான் நானே சொல்லிட்டு அப்படி சொல்கிறது அக்ஞானம், இல்லைன்னா சம்சாரம். இந்த உடம்பு சரீரம் நானே, மனசு சரீரம் நானே சொல்கிறது அக்ஞானம், இல்லைன்னா சம்சாரம். ஸோ எப்படி சார் நீங்கள் வந்து இந்த ஹோல் வேர்ல்டு லிவிங் பீயிங் மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டு இஸ் தி காம்பினேஷன் அண்ட் மிக்சர் ஆஃப் தி டூ என்றார் பகவான். ரெண்டுத்துடைய காம்பினேஷன். அப்படி சொல்லும்போதும் அந்த காம்பினேஷனில் ஆத்மா ஆன ஈஸ்வரன் காரணம், காஸ், அண்ட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் த எஃபெக்ட். சரியா? இங்கே ஆத்மானாத்மன்னு சொன்னோம். பட் அனாத்மனேது வந்து எங்கேருந்து தனியாக வந்துச்சோ, இப்போ பிரகிருத்தினை பற்றி பேச போகிறோம், பேசிட்டோம் ஆல்ரெடி, இப்போ கூட திரும்பி பேசுவார். அப்போ அந்த பிரகிருதி అనేది வந்து எங்கே தனியாக எங்கேருந்து வந்ததா, பிரம்மனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதான்னா அப்படி இல்லை. பிரம்மனுக்குள்ள அந்தர்கதமாக அன்மேனிஃபெஸ்டடாக பொட்டென்ஷியலாக இருக்கிற சக்திக்கு பேர் தான் அந்த பிரகிருதி. அப்போது இங்கே ஒரு ரூல் என்னன்னா, ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரனை பிரம்மன் வச்சுக்கோங்க, cause for the whole world and the world is the effect. அப்படி சொல்லும்போது இங்கே ஒரு ரூல் என்னன்னா, காரணங்களுடைய எது காரணமாக இருக்கின்றனதோ ஒரு காரியத்துக்கு அந்த காரணங்களுடைய குணங்கள் வந்து குணங்கள் இல்லை, காரணனுடைய காம்போனன்ட்ஸு, காம்போசிஷன், காரணத்துடைய காம்போசிஷனு காரியத்தில் இருக்கணும். புரியுறதா? காரண குணாக காரியே அனுவர்த்தந்தே. உதாரணம் கொடுத்தா புரியும். தங்கம் என்னமோ அது எத்தனை பர்சன்ட் அது பியூர் என்னதோ தங்கம் கோல்டு, அந்த தங்கமே தான் தங்கம் அதில் என்ன காம்போசிஷன் இருக்கின்றனதோ அதோடைய எஃபெக்டான காரியமான ஆபரணங்களுக்குள்ள அதே தங்கம் இருக்கும். புரிஞ்சது? இப்போது அதே மாதிரி தான் அப்போது பிரம்மம் தான் காரணம், ஜகத்து காரியம்னு சொன்னால் இப்போ பிரம்மமே தான் ஜகத்தாக இருந்திருக்கணும். கரெக்டாக? அதுக்கு தான் அந்த உதாரணம் தங்கம் சொன்னோம். அதனால் காரண குணாக காரணத்தில் என்ன குணங்கள் இருக்கின்றனதோ காரியே அனுவர்த்தந்தே அப்படின்னு சொல்லி இப்போது மூணாவது ஸ்லோகத்தில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மூணாவது ஸ்லோகத்துடைய ஜஸ்ட் அர்த்தத்தின் ஒரு வாட்டி ரிகலெக்ட் பண்ணிக்கிறோம். என்ன பார்த்தோம்? சில வார்த்தைகள்னு பார்த்தோம். இதில் மம யோனிஹி அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாரியான்னு சொல்லியிருக்கோம். யோனிஹன்னா இங்கே வைஃப்னு சொல்லியிருக்கோம். அந்த மாயா மூல பிரகிருதி அது என்ன? மகத் பிரம்மா. என்னுடைய பாரி யார் தெரியுமா? மகத் பிரம்மா. இங்கே பிரம்மான்னா பரபிரம்மன் எடுத்துக்கூடாது. மகத்தன்னா இன்ஃபினிட்டாக, அதையும் அன்லிமிட்டடாகவே இருக்கு சக்தி. ஏன்னா பிரம்மத்துடைய சக்தி அப்போது
அது இன்ஃபினிட்டாக தான் நிறையாவே இருக்கும். அதனால் மகத் பிரம்மா அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா, அதுக்கு பேர் மகத் பிரம்மான்னு கூப்பிடுறாரு இங்கே பகவான். பிரம்மான்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு வேறு காரணம் இருக்கு. பரபிரம்ம மட்டும் இல்லை, பிரம்மனானு பதத்துக்கு அர்த்தம் எடுத்த பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட் அண்ணோம். அப்போது பகவான் பிரம்மனுடைய அந்தர்கதமான சக்தி கூட அனந்தம்தான். அதனால தான் பிரம்மானி வார்த்தை உபயோகப்படுத்துறதுல இங்கே தப்பில்லை. அப்போது என்ன பண்ணுறேன், நான் கர்ப்பம் ததாமி அகம், நான் அந்த மகத் பிரம்ம யோனிக்குள்ள நான் ஐ பிளான்ட் த சீடு அப்படின்னு அர்த்தம். நான் வித்து நட்டுறேன், ஐ சோ த சீட். அப்படி என்ன அர்த்தம், பிரம்மதேவன் ஹிரண்ய கர்ப்பமன்னாவே மறைஞ்சி இருக்கேன்னு அர்த்தம். கர்ப்பம் உள்ளே இருக்குங்க, கூடமாக இருக்கு, தெரியாது வெளியில் வர வரைக்கும் குழந்தை. ஹிரண்யன்னா காந்திவந்தமாக இருக்கிற அப்படின்னு சைத்தன்யத்தோடு கூடி மேனிஃபெஸ்ட் ஆகாமல் மறைஞ்சி இருக்கிற அன்மேனிஃபெஸ்டட் இருக்கிற, இன்னும் ஸ்ப்ரவுட்டு கூட வரல, ஆனால் ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு அந்த கொட்டை தண்ணியில் ஊற வச்சு உப்பி இருக்கும் பாருங்கோ, சோலன் சீடு மாதிரி, அங்கே அந்த ஸ்டேஜில் அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா. அப்படின்னா இங்கே நான் கர்ப்பம் ததாமின்னு இந்த லிட்டரலி இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கணும். ஸோ நம்ம பொதுவாக லோகத்தில் பார்க்குற மாதிரி ஒரு புருஷனுடைய பீஜம் ஸ்திரீயோட கர்ப்பத்தில் பிரவேசப்படுத்திட்டு அங்கே குழந்தை உருவாகும். அப்படியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம் முதல்ல எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பாஷை பகவான் சொல்கிறது கர்ப்பம் ததாமி அகம், அந்த மகத் பிரம்ம யோனியான என்னுடைய பாரியான அந்த மாயாசக்திக்குள்ளே நான் அந்த பீஜத்தினை நான் தான் நட்டி அங்கே ஐ மேக் ஏ ப்ரெக்னென்ட். ஓகே, ப்ரெக்னென்ட் அதுக்கு பேர் தான் கர்ப்பம் ததாமி அகம். அப்போது அப்படி என்ன அர்த்தம், அந்த பீஜத்தினை ததாமி என்ன நிக்ஷிபாமி, நிக்ஷிபாமியம்னா வைக்கிறேன், இம்ப்ளான்ட் பண்ணுறேன் அர்த்தம். இப்போது இங்கே மறுபடியும் உதாரணம் பாருங்க. இப்போது பீஜம் கொட்டை தனியாகவே இருக்கு, ஆனால் அது முளை வராது. அந்த கொட்டை சரியான ஒரு சூழ்நிலையிலும் பூமியில் ஒரு இடத்துல நட்டுனாதான் பூமி தனியாக இருக்கு, வித்து தனியாக இருக்கு, ஏதாவது அதில் ப்ரொடக்ஷன் வருமா? வராது. எப்படி பூமி ஒரு வித்து முளை அது வளர்த்துக்கு பூமி மதர் எர்த் எப்படி தேவைப்படுறதோ அந்த மாதிரி இந்த லோகத்தில் எல்லா ஜீவராசிகளும் உருவாக்கிறதுக்காக பிரகிருதி அனே மதர், மாயானே மதர், அதனால தான் லோகத்துக்கு தாயான, அதனால ஜெகன்மாதான்னு கூப்பிட்றோம் இல்லையா, அந்த எல்லாருக்கும் ஒரே மதர். நான் வைக்கிற அந்த பீஜம் அங்கே மாயா மதர் என்னுடைய பாரியா, அப்புறம் உலகம் மொத்தத்துக்கு தாயாகிறது. அதனால தான் தாயார் அம்பாள் ஜெகன்மாதா, ஜெகத் ஜனனி, ஜெகத்து மொத்தத்துக்கு தாயாமா. ஏன்னா எல்லா லிவிங் பீயிங்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு உருவாகிறதுக்கு அங்கே ஒரு பூமி மாதிரி மாயானே இந்த மதர் இருக்கணும். அதனால அப்படி வச்சுட்டு நான் ததः சர்வபூதானாம் சம்பவா பவதி, அப்புறம் அதுக்கு பிறகுதான் சர்வபூதங்கள் எல்லா வகையான பூதங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதோடைய அர்த்தம் என்னன்னா, இன்னர் மீனிங்கன்னா, பிளான்டிங் த சீடுன்னு சொல்கிறோமா, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் சிந்திச்சா, பகவான்
சேதனஸ்வரூபமான பகவான் வந்து அவருடைய ப்ரெசன்ஸ்னாலேயே, அவருடைய ப்ரெசன்ஸ் இருப்புதல்னாலேயே அந்த ஜடமான மாயாசக்தி அந்த சைத்தன்யத்தினை பிரதிபிம்பமாக வாங்கிக்கிறது. ரிஃப்ளெக்ஷன் அதில் விழுந்ததுக்கப்புறம் அந்த மேட்டரான மாயா பிரகிருதி மொத்தம் சைத்தன்யமாகிறது, சென்ஷியன்ட் ஆகிறது. அந்த மாதிரி தான் இந்த பீஜம் வைக்கிறதுன்னு அர்த்தம். பகவான் வந்து அவர் இருக்கார், அவருடைய இருப்புதலே இருக்கிறதே ப்ரெசன்ஸு அந்த சுற்றி இருக்கிற இந்த மாயாசக்தி மொத்தத்தினை அதை பிரதிபலிக்க செய்கிறது, சைத்தன்யமாகிறது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பகவான் படிக்கிறோம். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தயः சம்பவந்தி யாः தாசாம் பிரம்ம மஹத்யோனிः அஹம் பீஜப்ரதः பிதா. இப்போ அவர் சொல்லிக்கிறார், இப்போ நான் அப்பா ஆயிட்டேன், பிதா. என்ன ஜெகன் மாதா பற்றி பேசிட்டோம். என்ன சொல்கிறாருன்னா, சர்வயோனிஷு கௌந்தேய. இப்போ இப்படி லோகத்தில் அதுக்கப்புறம் எந்தெந்த ஜீவராசிக்குள்ள கூட மறுபடியும் அதே ஒரு ஊம்ப சர்வயோனிஷு, அங்கே ஒரே மகத் யோனி, மகத் பிரம்ம மம யோனி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாயா பிரகிருதி 84 லட்சம் வகையான ஜீவராசிகளுங்க, 84 லட்சம் வகை. அத்தனை யோனிகளுக்கு எல்லாத்துக்கு காரணமாக இருக்கின்றது நான் வச்ச இந்த பீஜம், என்னுடைய சங்கல்ப சக்தி, என்னுடைய சைத்தன்யம் அந்த மாயிலோ பிரதிபலிக்கும் போது, ஹே கௌந்தேயா, ஹே அர்ஜுனா. அப்பப்போ அர்ஜுனன் இப்படி பாரதா கௌந்தேயான்னு கூப்பிடணும். பாராட்டுறது கூப்பிடுறாரோ, தூங்காமல் விடுறதுன்னு சொல்லி தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டையும் கூப்பிடுறாரு. நான் அப்படியெல்லாம் உங்களை கூப்பிட முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பகவான் கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு அர்ஜுனன். அதனால் நான் வந்து நண்பர்களே, மை டியர் பிளெஸ்டு சோல்ஸ்ன்னு எல்லாரும் காமனாக சொல்லணும். ஓகே, நல்லா கேட்டுக்குங்கோ அது ப்ளூரலில் சொல்லணும். ஹே கௌந்தேயா. அப்புறம் சர்வ யோனிஷு என்னென்ன அந்தந்த யோனிலோ அந்தந்த மூர்த்தையாக நிறைய ஃபார்ம்ஸு, அதான் 84 லட்சம் வகையான இந்த ஃபார்ம்ஸு சம்பவந்தி அதெல்லாம் உருவாக்கப்பட்டது. யாக எதெல்லாமே எது தாசாம் பிரம்ம, எதெல்லாத்துக்கு அது எல்லாத்துக்கும் பிரம்மா. இங்கே பிரம்மன்னா பிரகிருதி, மகத் திருப்பி போட்டார் வார்த்தை, பிரம்ம மகத், அங்கே மகத் பிரம்மன்னு சொன்னார். ஸோ எது இத்தனை பேர் இத்தனை உருவங்கள் வரது எல்லாத்துக்கும் காரணமான ஒரே ஒரு ஊம்பு அந்த மகத் பிரம்மா, அதுதான் யோனிஹி. இந்த வார்த்தைகள் எல்லாம் முந்தாவது ஸ்லோகத்தில் கூட உபயோகப்படுத்திட்டார், யோனிஹி. அப்புறம் அது எல்லாத்துக்கும் அப்போது அந்த மகத் பிரம்ம யோனிக்குள்ள நானும் தான் பீஜம் வச்ச பிதா, நான் தான் அப்பா. ஓகே, என்ன புருஷன் தானே பீஜம் ஸ்திரீயோட கர்ப்பத்தில் வைக்கணும். ஸோ நான் அப்படி ஒரு பிதாவாக அப்பாவாக இருந்து நான் என்னுடைய பாரியான அந்த மகத் யோனி மகத் பிரம்ம பிரகிருதிக்குள்ள நான் நட்டின அந்த பீஜந்தான். அதுக்கப்புறம் அந்த மதர் மாயாவில் காணப்படுற சர்வம் ஜகத்து யோனி சர்வயோனிஷு சர்வமூர்த்தையா, பல பல வகையான ரூபங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அப்போது நான் தான் அந்த பீஜ பிரதா,
பீஜப்பிரதா, அந்த பீஜத்தினை கொடுத்த அப்பான்னு நான் தான் அப்படின்னு சொல்கிறார் பகவான். சொல்லிப்போ ஃபாதர் அப்படின்னா இங்கே இப்போது இது புரிஞ்சுக்கிறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா லோகத்தில் பார்க்குறோம். அப்புறம் 2 பேர் இருந்தால் தான், ஒரு மேல் அண்ட் ஃபிமேல், ஃபாதர் அண்ட் மதர் இருந்தால் தான் தே பிகம் த மிக்சர் ஒன்லி பிகம்ஸ் தி காஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் மோர் ப்ரொடக்ஷன் இல்லையா? அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் வந்து சிருஷ்டின்னு பற்றி ஆரம்பித்து சொல்ல தொடங்கிட்டார். இந்த 3, 4, 5வது ஸ்லோகம் வரைக்கும் அதை சொல்லுவார் இப்போது. ஓகே, அப்படி பிரம்மன் ப்ளஸ் மாயா மிக்சர் இஸ் கால்டு திஸ் ஹோல் கிரியேஷன். அதனால் லோகத்தில் இருக்கிற ஒரு தாய் ஒரு குழந்தைன்னு உருவாக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள அம்மா அப்பா அவங்களுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, அடையாளங்கள், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வரும். சரியா? அதெல்லாம் குழந்தைக்கு வரும். அதே மாதிரி அந்த ஒரு ஸ்பீஷி, ஒரு ஜாதிக்கு சேர்ந்த, இப்போ மனுஷனா மனுஷனு ஸ்திரீயோடைய ஊம்பில் வந்து கர்ப்பத்தில் மனுஷன்தான் ஜென்மிப்பான். அதே மாதிரி பூனையோடைய மதர் பூனை, அதோடைய கர்ப்பத்தில் பூனை தான் உருவாகும். அதே மாதிரி எந்த ஜந்துவாக அதை எடுத்துக்கோங்கோ, அந்தந்த ஜந்து அதோடைய கர்ப்பத்தில் வந்து அதே மாதிரி அதுக்கு அதே அடையாளம் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் உருவாக்கும். எதுக்கு சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டு? ஆனால் இந்த வேர்ல்டு மதர், உலகத்தாயி, மாயா, மகாதேவி, மகாசக்தி அப்படின்னு சொல்கிற இதே தான் தாயாரன்னு சொன்னான், அம்பாள் சொன்னான். அதனால தான் எல்லா இந்து காட்ஸுக்கு பக்கத்தில் பாரியை இருக்கு, சக்தி இருக்குது அங்கே. அவங்கள் வேறு மதங்களை சொல்கிற மாதிரி த ஃபாதர் இஸ் இன் த ஹெவன் என்ன, எப்போ மதரை பற்றி சொல்லவே மாட்டாங்க. மதர் எங்கே இருக்கா இப்போ? மதர் இருக்கணும் இல்லையா, ஃபாதர் இருந்தால். ஆனால் மதர் எங்கே இருக்கான்னு சொல்லவே மாட்டான். ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால தான் சேஃப். நம்ம கடவுள்கள் எல்லாரும் பாரியனை வச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ணியிருந்தான். கதைகள் எல்லாம் பார்த்த புராணம். என்ன சொல்கிறேன் இப்போது, அந்தந்த ஜாதிக்கு சேர்ந்த சேதம். ஆனால் இந்த ஜெகன்மாதா இந்த மாயா இருக்கே சொன்னோம் இல்லையா, ஒரு ஊம்பு மாயா மதர் ஊம்பு கர்ப்பம் 84 லட்சம் வகையான நடமாடுற ஜீவிகளுக்கு மட்டுமில்லை, நடமாடாத அநேகமான வஸ்துகளுக்கு கூட, மலை, அப்புறம் கல், எல்லாமே சைத்தன்யம் வியக்தமாகாமல் இருக்கிறது எல்லாமே சர அச்சர மொத்தத்துக்கு ஒரே கர்ப்பம் ஊம்பு காரணமாக இருக்கே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகத்தில் இப்போது இந்த சிருஷ்டி பற்றி 3, 4வது ஸ்லோகங்களை சொல்லி, அதுக்கப்புறம் இப்போது இந்த வேற்றுமை ஏன் தெரியறது, எல்லாருக்குள்ள ஒரு ஜீவராசி, ஒரு மனிதனுக்குள்ள பல வேற்றுமைகள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி உருவாகிறதுன்னு சொன்னால் பகவான் சொல்கிறார், அதுக்கு 3 குணங்கள் காரணம். இந்த பிரகிருதி மாயானே, இது வந்து பிரகிருதி திரிகுணாத்மிகா மாயா. இது அத்வைத வேதாந்தத்தில் தான் இப்போ நம்ம பேசுகிறது இல்லை. இது வந்து பிரகிருதி புருஷனை பற்றி யோகா, சாங்கிய, அப்புறம் வேறு ஜைனிசம், புத்திசம் இவங்க எல்லாரும் கூட இந்த விதமாக புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சாங்கியர்கள் சொல்கிறது என்னன்னா, பிரகிருதி தான் ஒன்றும், புருஷர்கள் பலதி. அப்புறம் பிரகிருதி தனது சக்தி தனது தானுக்கு
புருஷன் தனி தானுதா அப்படியான்னு சொல்கிறத தவிர இது ரெண்டும் ஒன்று தான், ஒன்றுலையே அப்படின்னு அந்த ஒன்று அநேதிக்கு அவங்க வர முடியல, வர மாட்டுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில குறைகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ அத்வைத சித்தாந்தத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அப்போது அந்த பிரகிருதி மாயான்னு பற்றி சொல்லும் போதும் இந்த வேற்றுமைகள் சொல்லும் போதும் இங்கே பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா 5வது ஸ்லோகம் படிக்கிறோம். சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். சரி, இப்படி பிரம்மமே அவருடைய சக்தியே மாயா. இப்போ அதே தான் எல்லா இடத்துலும் சைத்தன்யமாகவும் அச்சேதனமாகவும் ரெண்டாக சேர்ந்திருந்து காணப்படுறது, பிரவர்த்திக்கிறது. அப்போ இங்கே ஏன் இந்த சம்சாரம், இந்த பந்தம் అనేది, துக்கம் అనేది, அப்புறம் அதுக்கு துக்கம் நீக்குகிறதுக்கு, மோட்சம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறது, சிரமப்படுறது, இதெல்லாம் கேட்கறது, செய்கிறது, இப்படிப்பட்ட இந்த பிரயத்தனமில்லை, ஏன் இந்த ஸ்ட்ரகிள் இல்லை, ஏன் என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லும்போதும் இப்போ பகவான் வந்து அந்த திரிகுணாத்மிக மாயால் இருக்கிற 3 குணங்கள், திரிகுணாத்மிக அந்த 3 குணங்களை பற்றி விஸ்தரித்து சொல்லணும். ஏன்னா அந்தந்த குணங்களுடைய காம்பினேஷனுனால தான் ஜாஸ்தி கம்மி சதவீதம் அதோடைய இதனால தான் அந்தந்த ஜீவி, அந்தந்த மனுஷன் அதெல்லாம் வித்தியாசமாக பிரவர்த்திக்கிறது. இப்போ எந்த குணம் இருந்தால் எது நல்லது, நான் எந்த குணம் எனக்கிட்ட உள்ள இப்போ இருக்கேன், நான் இது வந்து எப்படி ஏதாவது மாற்றுக்கணுமா, எதுக்கு மாற்றுக்கணும், மாற்றிக்கிட்டால் என்ன பிரயோஜனம், இதெல்லாமே பகவான் வந்து இங்கே இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் வந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த குணங்களுடைய அனாலிசிஸ் ரொம்ப டீப்பாக இந்த அனாலிசிஸ் பற்றி சொல்ல போகிறாரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 குணங்களுடைய பேர் என்னான்னு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பாருங்க, சத்வம் ரஜஹ தமஹ இது குணாக, 3 குணங்கள், சத்வ ரஜ ஸ்தம குணங்கள். சரியா? அப்புறம் குணாக இது எங்கேருந்து வருது, எப்படி எதில் இருக்கு இந்த குணங்களும், பிரகிருதி சம்பவாக, இந்த மாயா பிரகிருத்திலோ தான் அந்த திரிகுணங்கள் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் திரிகுணாத்மிகா மாயா, சகுண மாயா, இன்னொரு பக்கம் நிர்குண பிரம்மா பரமாத்மா. அப்போ பரமாத்மா நிர்குணம்లో இந்த குணங்கள் இல்லை, ஆனால் அவருடைய சக்தி வெளியிலோ வியக்தமாகி பிரவர்த்திக்கும் போது அங்கே குணங்கள் ஆக்டிவாக இருக்கு, பிரகிருதி சம்பவாக. சரி, இருந்து போட்டுமே என்னன்னா, இல்லை இந்த பிரகிருத்திலோ தான் இந்த 3 குணங்கள் இருக்கேன்னு அந்த பிரம்மமான நானும் முதல் பகவானே சொல்கிறாருன்னு வச்சுக்கிறோம். பகவான் சொல்கிறார், நானும் அந்த 3 குணங்கள் பிரகிருத்திலோ இருக்கிறதானே தான் இருக்கேன், எனக்குள்ளே இல்லைன்னேது நான் ஞாபகம் வச்சுக்காம மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்கோ, நான் வந்து மாட்டிக்குவேன். யார் சொல்கிறா? பிரம்மன் தான் சொல்கிறார். ஏன் இப்போ சொல்கிறேன், நானும் பிரம்மன் தானே, கேட்குற நீங்கள் பிரம்மன் தான். இது மாதிரி இங்கே என்னமோ சாலிடாக இந்த பந்தம் అనేది ஒன்று இருக்கு, மோட்சத்துக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி உளுந்து படிக்கிறோமே, சாஸ்திரம் கேளுங்கோ, ஞானம் அடையணும், சத்சங்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் கேட்க வைக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட இந்த குணங்கள் பிரகிருத்தில் இருக்கு. அப்படின்னா எனக்குள்ளே இல்லைன்னு நானும் எப்பவுமே அந்த அவேர்னஸோடு இருக்கணும். எப்போ நானும் அந்த மறந்துட்டு அந்த பிரகிருத்தினால் உருவாக்கப்பட்ட இத்தனை ஜீவராசிகள் ஜீவருக்குள்ள அந்த பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலித்த நானே பிரதிபலித்தேன். அங்கே அது பிரதிபலிப்புக்கு தான் அங்கே அந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் தவிர பிம்பமான எனக்கு சம்பந்தம் இல்லையே. இந்த பிரகிருதி புருஷனை பற்றி சொல்லும் போது முதல்ல என்ன சொன்னோம், இப்போது
நான் ஒன்றும் ஆக்சுவலாக செய்யலை. கரண்ட் வந்து அந்த இருக்கு, கரண்ட்டுடைய ப்ரெசன்ஸு ஒரு சரியான சூழ்நிலை இருக்கிற பல்பு, கரெக்டான பல்பு, ஃபேன், அந்த கேட்ஜெட் இருந்தால் அது வியக்தமாகும். அது வேலை செய்யலை, ஐ மீன் அந்த கேட்ஜெட்டு சரியில்லை, காம்பினேஷன் சரியில்லை, ஏதோ கோளாறு, அவ்வளோதான். கரண்ட்டு வியக்தமாகலை, ஆனால் அங்கே தான் இருக்கேன். இப்போ கரண்ட்டு வியக்தமாகும்போது ஆனந்தப்படலை, கரண்ட் அங்கே பல்பில் ஃபேனில் வியக்தம் ஆகாதம்போது வெறுத்துப்படலை. அது என்னமே பண்ணல. நான் அது இருந்தால் போதும், அதோட ப்ரெசன்ஸில் அந்த ஆர்பிட்டுக்குள்ளே அது வந்தாச்சுன்னா அதை வேலை செய்ய தொடங்கும். அப்போது அதுக்கப்புறம் அது சுற்றுறதா, நிற்கிறதா, காற்று கொடுக்கறதா, ஹீட்டு கொடுக்கறதா, வெளிச்சம் கொடுக்கறதானேது பல பல விதமான குணங்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டுக்கு ஏதாவது கவலையோ அட்டாச்மெண்ட்டோ ஏதாவது இருக்குமா? வருத்தப்பட வேண்டியது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் எதுவுமே பண்ணல, நான் இப்படி தான் இருக்கேன். கரண்ட்டுன்னா நான் இப்படி தான். என்னை சந்நிதியிலோக்கு வந்தவங்க எல்லாரும் எல்லாம் அதுக்கு அது அப்படி பிரவர்த்திக்கிறது. அப்போ ஃபேனும் வெளிச்சம் கொடுக்கல, ஃபேனு சுற்றுறது, பல்பையும் சுற்றலை, வெளிச்சம் கொடுக்கறதுன்னா அது அதோட குணம். அது தான் அந்த 3 குணங்கள் அங்கங்கே அப்படி எப்படி இப்படி இப்படி வியக்தமாகிறது. நான் ஒன்றும் பண்ணல, நான் அப்படி தான் இருக்கேன், நிர்குணமாகவே நான் இருக்கேன். அப்படியே நீ ஞாபகம் வச்சுக்கமாவே இந்த பிரதிபிம்பம் எல்லாமே தன்னைத்தானும் நான் ஒரு ஜீவா, நான் ஒரு தனிப்பட்ட அல்பமான ஒரு மனிதன், நான் ஸ்திரீ புருஷ, நான் பிராமணா க்ஷத்ரியா, இப்படி கல்பனை பண்ணி 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 அந்த 3 குணங்களை கூட தாதாத்மியமாகி இதெல்லாம் எனக்கு தான் ஆகிறதுன்னு சொல்லிட்டு பிரமிக்கிறது பாருங்க. அசలు ஜீவபாவமே அந்த பிரதிபிம்பமே போய். சரி, இப்போ பிரதிபிம்பம் போய்தான், இப்போ உண்மையானது இங்கே யாரு? இங்கே உண்மையான நான் எப்பவுமே இருக்குல்ல, உண்மையான கரண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு அந்த கரண்ட் பல்பு ஃபேனு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு பல்பு ஒரு ஃபேனு 2 சண்டை போட்டுக்கிறது. ஏதாவது அர்த்தம் இருக்கு அதுக்கு? இல்லை, ஒரு ஃபேனு வந்து சுத்த முடியாதனால அலறுது. இமேஜின் பண்ணிக்கோங்க, அலறுது, சண்டை போடுறது, பொறாமைப்படுறது, எப்படி இருக்கும்? அசல அது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, அதில் எதுவுமே இல்லை. எது இல்லாமல் இது எதுவுமே அசல் இருக்காதோ இந்த பாரோ பண்ணி வாங்கின இந்த சக்தினே இப்படி இது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு தனிப்பட்ட அபிமானத்தை உருவாக்கிட்டு இந்த ஜீவனே பாவம். ஜீவையும் கிடையாது, அப்புறம் பிரகிருதி கூட இருக்கிற குணங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாமல் சுத்த சைத்தன்யமாக நானும் அப்படி எப்பவுமே இருக்கேன். இது ஒன்றுமே ஆகாமே. அதானே அங்கே சொன்னார், ந கரோதி ந லிப்யதே, அங்கே சொல்லிட்டார். ஆனால் இப்போ இங்கே கரோதி ந லிப்யதேன்னு சொல்லும்போது இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த தேகி இதை சொல்கிறார் 2வது வரியில, நிபத்னந்தி ஏ மகாபாகோ. ஓகே, பெரிய பெரிய கைகள் இருக்குல்ல, நல்ல அள்ளி வாங்கிக்கோ நான் சொல்கிற விஷயத்தினி ஞானத்தினை. நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் அள்ளி வாங்கிட்டேன். லோகத்தில் மக்கள் கூட அள்ளி நிறைய பணத்தினு எல்லாத்தினையும் பேருப்புಗಳನ್ನು வாங்கிக்கிறாங்க. இந்த ஞானத்தினு வாங்கிக்கும். ஏ மகாபாகோ, இந்த தேகத்தில் பிரதிபலிக்கிற இந்த ஒரு தேகி ஆக்சுவலாக அது பிம்பம். ஆனால் பிரதிபிம்பமாக அங்கே காணப்படும்போது பிரமத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்பனால் நிபத்னந்தி பந்திக்கப்படுறான் தேகினம். யார் இந்த தேகினம்? அவ்யயமான தேகி. எது இன்டிஸ்ட்ரக்டபிளோ டிஸ்டர்ப் பண்ண முடியாதோ, அன்டிஸ்டர்பபிள், டிஸ்டர்பே பண்ண முடியாதோ, டிஸ்ட்ரக்டே பண்ண முடியாதோ
அப்படிப்பட்ட இந்த தேகி, இங்கே தேகி என்ன, பிரம்மம், பரமாத்மா பை மிஸ்டேக்கு, அது என்ன மிஸ்டேக்கு அஜ்ஞானம், இந்த தேகே இந்த சரீரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஏன் மாட்டிக்கிட்டான் சொல்கிறேன் பாரு. இந்த குணங்கள் எல்லாம் திரிகுணாத்மிகா குணங்கள் அனாத்ம மாயக்கு சம்பந்தப்பட்டது, பிரகிருதிகன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு சேர்ந்தது நினைக்கிறான். யாரும் பிரம்மமே தான். இப்போது அந்த நினைக்கிறது விட்டுவிட்டோம். அது எப்படி அவ்வளோ சகஜம், அவ்வளோ சுலபமாக லேசாக விட்ட முடியுமான்னு விட முடியல. அதுக்கு தான் விவரணம், அதுக்கு தான் பகவத்கீதை. அதனால தான் 14வது அத்தியாயம். ஸோ இப்படி பகவான் அந்த 3 குணங்கள் இருக்கு, அந்த 3 குணங்கள் பிரகிருதிக்கு சேர்ந்தது. அப்படி தெரிஞ்சுக்காம இதெல்லாம் எனக்கு தான் நடக்கிறது, எனக்குன்னு சொல்லிட்டு அது சத்தியம்னு சொல்லிட்டு அந்த திரிகுணாத்மிகா மாயா அனாத்ம பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்ட தேகம் சரி மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இது எனக்கு நடக்கிறது, நானும் 2 காம்பினேஷன் தான் இங்கே. ஆனால் நானும் நிர்குண சைத்தன்ய ஆத்மா. நானும் என்னை சுற்றி நானும் உபயோகப்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சரீரம் மனம். அதில் என்னமோ நடக்கிறது, நடந்து போட்டுமே ஒரு ட்ராமா நடக்கிறது, ஒரு ஷோ நடக்கிறது, விளையாட்டு நடக்கிறது. இப்படி தெரிஞ்சுக்கலன்னா பந்தந்தா நிபத்னந்தி, கட்டுப்பட்டிருப்பான், கட்டி போட்டப்பட்டிருக்கான். பந்தம் என்ன, ஒரு இந்த மாதிரி இன்னொரு சரீரம், இந்த சரீரத்தில் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, மறுபடியும் இந்த சரீரத்தினை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சரீரத்தில் போய் தங்கிறது. இப்படி இந்த ஜனன மரண சக்கரம் அனாதியாக ஓடிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் பைண்டிங், பாண்டேஜ். இது தேவையில்லை. இது தெரிஞ்சுக்கிட்ட முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டார்ல, 2வது ஸ்லோகத்தில் முனிவர்கள் எல்லாரும் இனிமேல் அவனுக்கு சர்க்கே நயாந்தி, அப்புறம் பிரளயம் வந்தால் கூட ந பிரவியதயந்தி, அவனுக்கு இனிமேல் வரவு போக்கு இதுவுமே இல்லாமல் தன்னுடைய ஸ்வரூப நிலையில் தான நிச்சலமாக ஆனந்தமாயிருப்பான். ஜீவன் முக்தி விதேக முக்தி 2 ஏற்படும். ஸோ இங்கே இந்த ஸ்லோகம் ஸ்டார்டிங் இப்படி இனிமேல் இந்த குணங்கள் பற்றி இப்போ பேசியிருக்கார் இல்லையா. அப்புறம் 6வது ஸ்லோகத்தில் இப்போது இந்த குணங்களுடைய விவரணம் கொடுக்கணும். எந்த குணம் என்ன பண்ணும் என்னன்னு படிக்கிறோம். 6வது ஸ்லோகம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானகம். இப்போது ஒரு ஸ்லோகத்தில் தனித்தனியாக ஒரு குணத்தினை பற்றி விவரிக்கிறார். இங்கே அந்த பதம் அர்த்தம் பார்க்கும்போது முன்னாடி பாருங்க என்ன சொன்னோம். இப்போது நம்ம எல்லோரும் கூட நானன்னு சொல்லும்போது 2 நான் ஐ ஆம் தி காம்பினேஷன் ஆஃப் த 2 திங்ஸ் 2. அதில் ஏது ஆத்மா ஏது அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 2 காம்பினேஷன் சரியா. அது தெரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல இந்த குணங்களை பற்றி படிக்கணும். இந்த குணங்கள் யாருக்கு சேர்ந்ததுன்னு படிக்கணும். குணங்கள் அனாத்மா என பிரகிருதிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி இப்போ தான் சொல்லியிருக்காரு, பிரகிருதி சம்பவாக. அப்போது இங்கேருந்து பகவான் எப்படி இந்த விஷயத்தின் டாபிக்னு விவரிக்க போகிறாருன்னா 5 சப்ஹெட்டிங்ஸ். முதல்ல இது புரிஞ்சுக்குங்க. 5 சப்ஹெட்டிங்ஸ். அது என்னென்னா முதல்ல குணலக்ஷணானி, அந்த குணத்துடைய லக்ஷணம் என்ன, ஓகே, அது சொல்லணும் குணம். அப்போது ஒரு கலர் சொல்லும் மாதிரி இந்த கிளிப்புடைய கலர் ப்ளூ கலரு இப்படி சொல்கிற மாதிரி இல்லை. குணம் అనేది குணம் అనేది கண்ணுக்கு அப்படி காணப்படுற ஒரு திரவியம் இல்லை.
அது அந்த மனுஷனுடைய மனசு. அப்புறம் எல்லா திரவியத்துக்குள்ளே அது அடங்கி இருக்கு. ஆனால் அது இந்த மாதிரி ரூபமாக இப்படி கலராக அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? ஆனால் குணலக்ஷணானி. அப்புறம் அந்த பர்டிகுலர் குணம் எப்படிப்பட்ட பந்தத்தினை அதை உருவாக்கும். பந்த பிரகார ரெண்டாவது பாயிண்ட்டு. குணலக்ஷணானி முதல் விஷயம் சொல்லுவார், பந்த பிரகார ரெண்டாவது விஷயம் சொல்லுவார். மூணாவது லிங்கம். அப்படின்னா எந்த குணம் இவனுக்குள்ள அதுக்குள்ள நிறைய ஜாஸ்தியாக இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு இண்டிகேட்டர், ஒரு மெஷர்மெண்ட் என்ன, எந்த மெஷர் பண்ணி எது பார்த்து எதுனால அந்த குணம் இதனால இந்த குணம் ஜாஸ்தி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இண்டிகேட்டரு லிங்கம் பற்றி சொல்லுவார். நாலாவது எதுக்கு அப்படி லிங்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த குணங்கள் அப்பிரத்யக்ஷத்வாத். குணத்தை அப்படியே எது இப்போ சொன்ன மாதிரி அதுக்கு தான் இது முன்னாடி காட்டிட்டேன். இந்த கலரை பார்த்த உடனே, இந்த கிளிப்பு பார்த்த உடனே ப்ளூ கலர்ன்னு சொன்னோம். அப்படி ஏதாவது காட்டின உடனே டக்குன்னு அப்படி பிரத்யக்ஷமாக அது தெரியாது. அது ஏதோ ஒரு வேறு எக்ஸ்பிரஷனு மூலமாக அது தெரியறது. அதனால் அப்பிரத்யக்ஷத்வாத் லிங்கம் தேவைப்படுறது, இண்டிகேட்டர் தேவைப்படுறது. நாலாவது பாயிண்ட் ஒரு குணத்துடைய பலம் என்ன, பலம் அந்தந்த பர்டிகுலர் குணம் அதோடைய எஃபெக்ட் என்ன, பலம் என்ன. அப்புறம் எந்தெந்த குணம் எப்படி அது இருக்கும்போது அந்த டைப் ஆஃப் குணம் எப்படிப்பட்ட அவனுக்கு கதி நெக்ஸ்ட்டு ஜன்மனேது இருந்தால் அந்த ஞானம் வராத வரைக்கும் இருக்குமில்ல ஜன்ம, எந்த கதி எப்படிப்பட்ட ஜென்ம, அடுத்த ஜென்மக்கு ஜெர்னிக்கு எந்தெந்த குணம் எப்படி வழிகாட்டும் பாருங்க. அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது, பவர் இருக்குது இந்த குணங்களுக்கு. ஸோ இந்த 5 விஷயங்களையும் பகவான் இங்கே பேச போகிறாரு கிராஜுவலி. இப்போது இந்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது சத்வகுணம் பற்றி முதல்ல சொல்கிறாரு. எந்தெந்த குணங்கள் எந்த விதமாக பந்திக்கும் அதெல்லாம். அப்போது சத்வகுணம் ஜென்ரலாக சொல்கிறேன், அப்புறம் அங்கேயும் பார்க்குறோம். சத்வகுணம் అనేది ஒரு மனிதனுடைய போர்ட் ரிடக்ஷன். இந்த போர்ட் அనే வார்த்தை ரொம்ப நாள் ஆயிடுச்சு உபயோகப்படுத்திட்டு, வேறு கிளாஸில் சொன்னோம். போர்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுன்னா அது சத்வகுணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு நான் அந்த போர்ட் అనేది என்னன்னு ஞாபகப்படுத்துகிறேன். தத்ர சத்வம் நிர்மலத்வாத். சத்வம் குணம்னா நிர்மலம், அது நிர்மலமாக, அதிலும் மலம் இல்லையாமா. அப்படின்னா பியூர் சத்வமாக அப்படி இல்லை, கொஞ்சம் கலகலப்பில் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் மெஜாரிட்டி நிர்மலத்துவத்தினால அது சத்வகுணம். அந்த நிர்மலத்துவத்தினால என்ன அது பண்ணும், பிரகாசகம். அது ஞானமாக, ஞானஸ்வரூபம், ஞானம் அறிவாக அது பிரகாசிக்கும். பிரகாசமன்னாவே வெளிச்சம். வெளிச்சமன்னா என்ன, டார்ச் போட்டு வர்ற வெளிச்சம் மாதிரியா? அப்படி இல்லை. இந்த லோகத்தில் எந்த விஷயத்தின்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த 5 புலங்கள்னால பின்னாடி ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவு ஏற்படுறதுனேதே அந்த சத்வகுணத்தோட பிரகாசகத்துவத்தினால ஏற்படும். ரொம்ப பேஸாக சொல்கிறேன் முதல் லெவலில், புரிஞ்சுதா? பிரகாசகம் இல்லை, ஒருவேளை ஆத்ம ஜானத்தினு சத்தியத்தினு பிரகாசிக்க செய்கிறது கூட இந்த சத்வகுணம் வேணுமோ அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா பிரகாசகம்னா அப்போது இன்னொரு விஷயம் முன்னாடியே இது 3மே பேசும்போது குணங்களை பற்றி, 3 குணங்களும் தேவை, ஒரு மனிதனுக்கு தேவை, சிருஷ்டியில் தேவை. ஆனால் இதோடைய காம்பினேஷனு இது நீ எப்படி வச்சுக்கணும், எப்படி அது கவனித்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு எங்கே எதியனே
அது எப்படி கண்ட்ரோல் படுத்த முடியுமா, ஏதாவது மாற்ற முடியுமா, ஏதாவது வளர்த்துக்க முடியுமா అనేది தெரிஞ்சுக்கணும். அதனால் 3 குணங்களும் தேவைதான். அதனால தான் இங்கே பகவான் இப்போ சொல்லுவார் பாருங்கோ, எல்லாமே பந்தந்தான், 3 குணங்களும் பந்தந்தான். ஏன்னா பிரகிருதி சேர்ந்தது. ஆனால் அதில் இருந்துட்டு அதில் இருந்து ஒரு சத்துவகுணத்தை உபயோகப்படுத்திட்டு பிரகாசப்படுத்திக்கிட்டு நம்முடைய ஸ்வரூபத்தினை நம்ம குணாதீதனாக வெளியில் வந்துடணும். அதனால் இப்போ டாபிக் என்னன்னா, போக போக குணங்கள் திரிகுணாத்மிகா குணங்கள் இருக்க, குண அதீதமும் இருக்கு. திரிகுணாத்மிகங்கள் குணங்களோடு கூடி இருக்கிறது மாயா அனாத்மா, குணாதீதமாக இருக்கிறது வந்து பிரம்மம் நான் தான். அது அன்றைக்கே முதல் நாள்லே சொல்லிட்டேன் நான். இந்த டாபிக் என்னன்னா, அனாத்மா ஆத்மான அனாத்மன்னு ஒன்றும் இல்லை, திரிகுணாத்மிகா மாயா, குணாதீத பிரம்மா. இதுதான் பிரகிருதி, இதுதான் புருஷா, இதுதான் க்ஷேத்திரம், இதுதான் க்ஷேத்திரஜ்ஞன். ஸோ பிரகாசகம் அது மட்டும் இல்லை, அனாமயம். அனாமயம்னா இந்த சத்துவகுணத்தினால ஒரு உபதிரவமும் கிடையாது. உபதிரவம்னா பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் அது கிரியேட் பண்ணாது. இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். உபதிரவம் ஏது கொடுக்காது. அனாமயம் அப்படின்னா ஹெல்தி என் அர்த்தம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஹெல்தி, சத்துவகுணம் ஹெல்தி. அதனால சாத்விக் ஃபுட்டு ஹெல்தி ஃபுட் அந்த மாதிரி. உபதிரவம் எதுவுமே இல்லை, அனாமயம். இது எப்படிப்பட்ட ஒரு அனாரோக்கியத்தினையும் கொண்டு வராது, இன்னும் அது நல்லது தான். ஆனால் இது கூட பந்திக்கும் என்றார். பார்த்தீங்களா, இது கூட பந்திக்கும். எப்படி? சுகசங்கேன ஞானசங்கேன ச அனகா ஏ சின்லெஸ் பர்சன் அர்ஜுனா. இந்த சத்வகுணம் கூட சுகசங்கேன, இங்கே சத்வகுணத்தில் இருக்கும்போது என்னென்னா அதோடைய ப்ளசண்ட், காம்னஸ், சாஃப்ட்னஸ்ஸு இதெல்லாம் ஒரு சுகம் கொடுக்கும் மனசுக்கு. அதனால இந்த சத்வகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சில வாட்டி கவனிக்கலைன்னா டிஸ்டர்ப் ஆகிறோம். ரொம்ப காமாக இருந்தால், ஆசிரமம் மாதிரி இருந்தால், அப்புறம் அப்படி இருக்கும்போதும் நல்லா இருக்கேன். அது சுகம் அனே ஒரு அந்த பர்டிகுலர் சத்துவகுணத்தினால வர ஒரு சுகத்துக்கு அட்டாச்மெண்ட் வரும். அதே மாதிரி நிறைய வாட்டி கிளாஸுக்கு நிறைய பகவத்கீதா மறுபடியும் திரும்பி படிக்கிறதுக்கே டைமே இல்லை மாஸ்டர். வீட்டில் வந்து நினைக்கிறேன் மறுபடியும் புக்கு திறந்து பார்க்கணும், செய்யணும், படிக்கணும்னே முடியவே மாட்டேங்குது அப்படின்னு பாருங்க. ஏன்னா இது நல்லா இருக்கே, ஆனால் அப்படியே இங்கே அப்போது நமக்கு சுற்றி இருக்கிற அந்த வேலை, சில உறவுகள், சில ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ், இது எல்லாமே கூட ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இரிட்டேட்டடாக இருக்கும். அப்போது அவர் அப்படி இருக்கிறதான்னு அப்படி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த சாத்விக சத்துவகுணத்தினால சில பேருக்கு அவங்களுக்கு ஐ எம் ஸோ சாத்விக், ஐ எம் ஸோ சாஃப்ட், அதனால் நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது வந்து எப்பாவது யாராவது வந்து ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பயந்து இருக்க வேண்டியது. அப்புறம் நிஷப்தமாக அமைதியாக இருக்கிறது. ஆனால் ஃப்ளாட்லேயோ பக்கத்து வீட்லேயோ எங்கேயோ வந்து டிவி நிறைய சவுண்டு வைப்பான், ஏதோ ஒன்று வரும், நல்லா அப்படி டிஸ்டர்ப் ஆகும். இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆசிரமம் மாதிரி எந்த சவுண்ட்ஸும் வரக்கூடாது, எப்போ பேர்ட்ஸு சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்கும். அது முடியுமா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு சுகம் வருதே அந்த சத்துவகுணத்தினால கூட. கம்ஃபர்ட், ஐ எம் இன் த கம்ஃபர்ட் ஜோன் ஆனும்போது அது கூட பந்தத்துக்கு காரணமாகிறது. அது மட்டும் இல்லை, ஞான சங்கேன, அப்புறம் అటాచ్మెంట్ టు ద నాలెడ్జ్. అసలు సత్వగుణం సాత్విక గుణం అనేది இல்லைன்னா இந்த லெர்னிங் ப்ராசஸ்ஸுக்குள்ளே மனிதன் போக முடியாது. லெர்னிங் அது லோக்கல் விவகாரிக்க படிப்பு ஏதாவது ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், அந்த சாத்விக குணம் అనేది அங்கே இல்லைன்னா, அந்த புத்தியில் பிரகாசம் అనేది இல்லைன்னா படிப்புக்கே போக மாட்டான். ஆனால் இப்போ பாருங்கோ, அப்படி எத்தனையோ பேருக்கு இருக்கு. ஆனால் அந்த அறிவு கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் போகிறான். நாலெட்ஜ் ஓரியன்டாக இருப்பான்.
நாலேஜ் கேதரிங் ஓரியன்டாக இருந்துட்டு அதில் பந்திக்கப்படுறானே. இது சாதாரணமானவங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி ஆத்தியாத்மிகத்துக்குள்ளே வந்தது கூட இந்த ஞானம், வேதங்கள், உபனிஷத்துகள், சாஸ்திரம் பலது படிக்கணும், கிராமர் படிக்கணும், தர்க்கம் படிக்கணும், அது படிக்கணும். இந்த நாலேஜ் ஓரியன்ட் உள்ளே போக 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 இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும் அப்படி போகணும். பஞ்சதசியில் பார்த்தோம் இல்லையா? அதனால தான் சாஸ்திரம் கூட பந்தமாகும் படிக்கிறதுனே. இது ஒரு ஒரு அளவுக்கு அப்புறம் அதையும் விட்டுட வேண்டியிருக்க. அதனால தான் சப்தஜால மகாரண்யம்னு சொல்லிட்டார் சங்கரர் விவேக சூடாமணியில். ஸோ அதனால் இங்கே ஞான சங்கேன கூட பந்திக்கும்னு சொல்கிறார். புரிஞ்சிச்சா ஓரளவுக்கு? அதனால் எல்லாத்தையும் ரெண்டு விதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். சுகசங்கேன அப்படின்னா சத்துவகுணமே இருக்கக்கூடாதான்னு சொல்லலை. பட் பி கேர்ஃபுல் தட் ஆர் யூ காட் அப். இது இந்த சத்துவகுணத்தினால நீ அதுக்கும் அடிமையாயிட்டியா, அதிலும் பந்திக்கப்பட்டியா? ஏன்னா உன்னுடைய கோல் நம்மளுடைய கோல் குணமுக்கு அதீதமாக போகணும். 3 குணங்களும் பிரகத்துக்கு சேர்ந்தது தான். 3மே பந்திக்கும், ப்ராப்ளம் தான் ஆகும். அதனால் இங்கே முதல் சத்துவகுணம் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு பகவான். சரியா? இந்த 6, 7, 8 ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த 3 குணங்களே அதோடைய குணத்துடைய நேச்சர்னு சொல்கிறாரு. ஸோ ஒன்று முடிச்சாச்சு. அப்படி என்ன சொல்லணும்? சத்துவகுணம் கூட ஒரு பந்தம்னு சொன்னால் தங்கத்தினால் செய்யப்பட்ட சங்கிலி, கை கட்டி போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? முன்னாடி சொன்னோம், கோல்டன் பாண்டேஜ் இஸ் கால்டு சத்வகுணம். அப்படி எடுத்துக்கணும். அடுத்த 7வது ஸ்லோகத்தில் 2வது ரஜோகுணம் பற்றி. ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்கசமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினம். முதல்து என்ன சொன்னோம்? ஞானம் ஓரியன்ட். அது லௌகிக வித்யானாலும் சரி, சத்துவகுணம் ஓரளவுக்கு இருக்கிறவன் தான் அந்த படிப்பாவது என்கொயரி ஆகுது நாலேஜுக்காக அவனும் பண்ணுவான், முயற்சி பண்ணுவான். அப்புறம் இந்த ரஜோகுணம் అనేది என்ன பண்ணுறது பாருங்கோ. இந்த ரஜோகுணம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்ட் பற்றி சொல்கிறேன். ஏன்னா அது அப்புறம் இது தொடர்ந்து நமக்கு அது உபயோகப்படும். போர்ட் ரிடக்ஷன் சத்துவகுணம் இருந்தால் சாதகன் ஒரு ஆத்தியாத்மிக சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கர் ஷுட் ஒர்க் ஃபார் திஸ். போர்ட் என்னன்னா பொசெஷன்ஸ். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொசெஷன்ஸ். ஓகே. 2வது ஓ ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ், ஆப்ளிகேஷன்ஸ். இது பாருங்கள், ஒரு லோக விவகாரம் வாழ்க்கையில் இருக்குல்ல, பொசெஷன்ஸு, ஆப்ளிகேஷன்ஸு, அப்புறம் ஆர்னா ரிலேஷன்ஷிப்ஸ். பொசெஷன்ஸு, ஆப்ளிகேஷன்ஸு, ரிலேஷன்ஸு. டீன்னு சொன்னால் டிரான்சாக்ஷன்ஸு. ஸோ ரியல்லி யூ ஆர் ஏ சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்னு சொன்னால் அந்த போர்ட் இதுக்கு பேர் தான். பொசெஷன்ஸு, ஆப்ளிகேஷன்ஸு, ரிலேஷன்ஸ் அண்டு டிரான்சாக்ஷன்ஸு இது குறையணும். அது குறைஞ்சிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் முதல்ல உனக்கு சத்துவகுணம் வேணும், உபயோகப்படும். சரியா? இப்போ ரஜோகுணத்தை விஷயம் சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு? ரஜஹ ராகாத்மகம். ரஜஹ குணம் అనేది கிரியேட்ஸ் த பேஷன். ராகம்னா அட்டாச்மெண்ட்டு. அப்புறம் ராகாத்மகமாக இருக்குமானே புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப ஓவர் ஆங்ஷியஸ் டிசைர் இருக்கும். ரஜோகுணம் ரொம்ப டைனமிக் ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். திருஷ்ணா அந்த டிசைர் பேஷன்னால், ராகத்தினால இச்சை வரும். திருஷ்ணான்னா டிசைர், இச்சை, ஆசை வரும். அந்த ஆசைத்தினால உருவாகிறது, ஆசைனாலையும் ராகத்தினாலையும் உருவாகிற குணம்தான், இல்லை இதனால் உருவாகிற அந்த லட்சணங்கள், அதுதான் சமுத்பவம்.
திருஷ்ணாசங்க சமுத்பவம் ராகசங்க சமுத்பவம் ரஜஹா வித்தி. ஏ அர்ஜுனா தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளே நிறைய டைனமிசம், அப்புறம் ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சரியா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அப்புறம் ரெஸ்ட்லெஸ்னஸ், ரெண்டு டெஃபைன் பண்ணலாம் அதுன்னு. ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ், சரியா. ஸோ ரஜோகுணத்தை வந்து பாசிட்டிவாக சொல்லணும்னா டைனமிசம்னு சொல்கிறோம், நெகட்டிவாக சொல்லணும்னா ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே நிறைய திருஷ்ண ஆசை இருக்கே, அது பண்ணணும், இது பண்ணணும், அது சாதிக்கணும், இது சாதிக்கணும், அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி இப்போ வந்து அப்போது நிறைய கர்மத்தில் ஈடுபடுவான். முதல்ல அவன் வந்து நிறைய ஞானத்தில் ஈடுபடுவான், எஜுகேஷனு லெர்னிங்கில். இங்கே இவங்க எல்லாரும் வந்து நிறைய இந்த சமாஜ சேவை, சோஷியல் சர்வீஸு, இல்லை அவனுக்காக முதல்ல நிறைய திருஷ்ணை இருக்குது. பேர் புகழ வரதானே, இது கூட திருஷ்ணை தானே, ஆசை தானே. ஸோ இந்த விதமாக இவன் வந்து இருப்பான். இது ரஜோகுணத்துடைய சமுத்பவம். இது எப்படி பந்திக்கும்னு சொன்னால், தன் நிபந்தனாதி. ஹே கௌந்தேயா, இது எப்படி பந்திக்கணும்? இந்த தேகினம், இந்த தேகத்துக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான அந்த குணாதீத்தனத பிரம்மனாக இருக்கிற இவன் வந்து அந்த மனுஷன்னு வச்சுக்கோங்க. தேகினமன் இப்போதைக்கு மனுஷன். அந்த மனிதனை வந்து கர்ம சங்கேனா, ஒரே ஒரு ஆக்டிவிட்டி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கூட ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறது, அதேதோ ஆத்தியாத்மிகமானது சிலது பண்ணுறான்னா பரவாயில்ல, ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட், அது மேலே இது திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்து கர்ம சங்கம், கர்மத்தில் ஈடுபடுற மாதிரி செஞ்சுட்டே இருக்கும். இதுதான் பெரும்பாலும் லோகத்தில் பார்க்குற மக்களுடைய மெஜாரிட்டி வந்து ரஜோகுணாத்மகமாகவே இருப்பாங்க நிறைய பேர். ஸோ ரஜோகுணம் என்ன சொன்னார், இது எப்படி பந்திக்கிறதுன்னு சொன்னார். அந்த இது வந்து இருந்தால் என்னாகும், ஒரு குணம் இருக்கும்போது ப்ரிடாமினெண்ட்டாக மிச்சம் ரெண்டுத்தையும் சப்ரெஸ் பண்ணும். ஸோ தத்துவகுணம் மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல ரஜோகுணம் தமோகுணம் ரொம்ப லோயர் லெவலில் இருக்கும். அதுதானே முதல்ல சொன்னோம். இது மூணுமே வாழ்க்கையில் தினந்தோறும் வேணும். எனக்கு அசல் சத்துவகுணமே இல்லைன்னா எது சொன்னாலும் அசல் புரிஞ்சுக்கிறது, கேட்குறது, அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. அப்புறம் அது அப்படியான்னு சொல்லிட்டு புரிஞ்சது செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் பண்ணணும். இந்த சரீரம் ஓடுறதுக்கு ஆக்ஷன் பண்ணணும், நான் சமைச்சுக்கணும், குளிக்கணும், செய்யணும். ஸோ ரஜோகுணம் இல்லைன்னா அசல் இது பண்ணவே மாட்டோம். தூக்கத்தில் வந்து அப்புறம் தமோ குணமாக இருந்து எப்போ தூங்கி போவோம். ஸோ தமோ குணமாக அப்போ தூக்கமே வரலன்னா அப்புறம் நீ திரும்பி ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்போது மூணுமே வாழ்க்கையில் சரீரம் இந்த நடக்கும்போது மூணுமே தேவைப்படுறது, மூணுமே இருக்குது. அதனால் எதுவுமே நம்ம வந்து இது ஸோ எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லலை. அதனால் மூணு குணங்களோட பிளெஸ்ஸிங் தான், மூணு குணங்களும் பிளெஸ்ஸிங் தான். ஆனால் அது வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுனேது வந்து எந்த குணமும் பேட் இல்லை, அதாவா அது எப்படி யூஸ் பண்ணுறவனேது தான் பொறுத்து இருக்கும். அது கர்ஸாக இல்லைன்னா நமக்கு எசெட்டானி, சரியா. அது கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே உளுந்து போனால் பந்தமாகும், கர்ஸ் ஆகும், இல்லைன்னா பிளெஸ்ஸிங் தான். அப்புறம் சொல்லி மூணுத்தின பற்றி ரெண்டு பற்றி சொன்னார். மூணாவது வந்து 8வது ஸ்லோகத்தில் தமஸ்த்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரதம். தமோகுணம் பற்றி சொல்லும்போது மூணாவது லெதர்ஜி, லேசினஸ், சோம்பேறித்தனம் ரொம்ப. தமஹது, இந்த தமோகுணம் பற்றி சொல்லணும்னா ஏ பாரத அர்ஜுனா, அஜ்ஞானஜம், ரொம்ப எதுவுமே புரியாது, சொன்னதே எது செய்கிறதுக்கும் வராது. எப்போ பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த தமோகுணம் தூக்க மாதிரி இருக்கிறதுக்கு ஏதோ ட்ரக்ஸ் போட்டுக்கிறது, ஆல்கஹால் கொடுக்கறது, இப்படிப்பட்டது. இல்லைன்னா எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறது,
இப்போ என்ன செய்யலைன்னு, நம்ம இப்போ குளிக்கலைன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அக்ஞானஜம், டல் விட்டடா, ரொம்ப பிளண்ட்டாக மைண்ட் புத்தி வந்து மந்தமாக இருக்கும், மந்த புத்தியாக இருப்பான். ஸோ அக்ஞானஜம் இது இக்னோரன்ஸுனால உருவாகிறது. ஆனால் இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாருங்க, அந்த தமோ குணம் வந்தால் தான் எதுவுமே தெரியாமல் அக்ஞானமான இக்னோரன்ஸில் இருந்தால் தான் பிளிஸ்ஸாக ஆனந்தமாக தூங்குகிறோம் கொஞ்ச நேரம். ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் அது திரும்பி தொடங்கக்கூடாது இல்லையா? கிளாஸில் கூட தூங்கக்கூடாது இல்லையா? இப்போ சொல்லி கொடுக்கறது புரியணுமே, கேட்கணுமே. தெரிஞ்சுக்கோ வித்தி மோகனம், இந்த தமோகுணம் அக்ஞானத்தினால் உருவாகினது, டல்னஸ்ஸு, மந்த புத்தி, இது எல்லாமே என்ன ஆகும்னா டெல்யூடிங்கு காரணமாகும். எது கூட எது இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கூடாமல் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். எது பற்றியும் கிளியராக கிளாரிட்டி தெரியாது. மோகனம் சர்வதேகினாம், எல்லா தேகங்களுக்குள்ள மனிதர்களுள்ள இது டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அக்ஞானத்தினால மோகத்தின் உருவாக்குற காரணமாகிறது. இதனால் என்ன, இதோடைய அடையாளம் எப்படி தெரியும் என்னன்னா, பிரமாத ஆலசிய நித்ரா, இதுக்கு மட்டும் 3 சொல்கிறார். அங்கெல்லாம் வந்து கர்மன்னு சொல்லிட்டார், அங்கே வந்து ஞான பிரகாசம் பண்ணார். பிரமாதம்னா பண்ண மிஸ்டேக்கே மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கிறது, கீப் ஆன் கமிட்டிங் த மிஸ்டேக்ஸ் அண்ட் சேயிங் த சாரி. பிரமாத ஆலசியன்னா எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறது, எதுவுமே சொன்ன சமைக்கு பண்ணுறதில்ல, சொன்ன மாதிரி செய்கிறதில்ல, அதை பற்றி ரொம்ப கேரே கிடையாது. ஓகே, தேர் இஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆலசிய. அப்புறம் ரொம்ப இல்லைன்னா தூங்கி போகிறது, தூங்கிறதுக்காக ஏதாவது வச்சு எக்ஸ்ட்ராவாக மருந்து, ட்ரக்கு, அது இதுன்னு உள்ளது. ஸோ இப்படி பிரமாத ஆலசிய நித்ரா, இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நடுவில் கூட இப்போது இது முன்னாடி பேசியிருக்கோம். அப்பப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் சாதகனுக்கு மெயின் ஆப்ஸ்டிகல்ஸ் பாத்தஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட இந்த 3 பற்றி சொல்லப்படுது. நித்ரா, ஆலசிய, பிரமாதா, இது 3மே ஆத்தியாத்மிக சாதகருக்கு ஒரு பெரிய தடம். சரியா? இது பற்றி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். நித்ராபிஹி தத் நிபத்னாதி. ஸோ இந்த 3 கூட இப்படி இந்த விதமாக பந்திக்கும் ஒரு மனிதன். அப்போ 3 குணங்களுடைய லட்சணம் என்ன பார்த்தோம், அது என்ன எஃபெக்ட் கொடுக்குன்னு பார்த்தோம், அது எப்படி எல்லா சிம்டம்ஸ் கொடுக்குன்னு பார்த்தோம். ஸோ 3 குணங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அடுத்த வகுப்பில் இந்த எப்படி என்ன అనేది அது எப்படி மேனேஜ் பண்ணணும், ஹவு டு மேனேஜ் த குணாஸ் அண்ட் ஹவு டு கெட் அவுட் ஆஃப் திஸ் 3 குணாஸ் அண்ட் கிளைம் அவர் செல்ஃப் as a குணாதீதனி நமக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு ஞானம் வரணும். அதுக்கு தான் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.